ரெட் கார்ட் குடுத்ததுக்கான காரணம் என்ன அப்படின்றத பத்தியும், ஆக்டர் விஜய் சேதுபதிக்கு ஹோஸ்ட்டே பண்ண தெர்ல. அதாவது என்ன அப்படின்னா, பிக் பாஸ் தொடர்ந்து ஒரு 90 நாட்களுக்கு மேல ஆச்சு. இப்போ வந்து டிக்கெட் டூ ஃபினாலேக்கான ஒரு டாஸ்க்ஸ்லாம் நடந்துட்டு இருக்கு. அதுல ஒரு வகையான டாஸ்க் தான் இந்த கார் டாஸ்க். இந்த டாஸ்க்ல வந்து நெறைய கண்டஸ்டன்ட்ஸ்லாம் பங்கேற்கிறாங்க. இதுல முக்கியமா சாண்ட்ராவா இருக்கட்டும், பாரு அண்ட் கமருதீன் 2, 3 பேருமே பங்கேற்றிருந்திருக்காங்க. அப்போ வந்து பாருவும், கமருதீனும் சாண்ட்ரா அப்படின்ற ஒரு பேர வந்து ஸ்கேண்ட்ரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப சாண்ட்ரா என்ன சொல்றாங்க அப்படின்னா, கமருதீன் அப்படின்ற பேர காமருதீன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து கமருதீன் கோவப்பட்டு செருப்பால அடிப்பேன் அப்படின்ற மாரி சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு பதிலா சாண்ட்ராவும் நான் செருப்பால அடிப்பேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்க 2 பேத்துக்குள்ளேயே விவாதம் போயிட்டு இருக்கும்போது, பாரு என்ன பண்றாங்க அப்படின்னா, கதவ தொறக்க முயன்று அந்த சாண்ட்ரா வந்து எத்தி தள்ளிவிட பார்க்குறாங்க. எவ்வளோ முயற்சி பண்ணி பார்க்குறாங்க. கடைசில ஒரு கட்டத்துக்கு மேல கீழ விழுந்துடுறாங்க. கீழ விழுந்ததுக்கு அப்புறமே அவங்களுக்கு வலிப்பு வந்துருது. மீதி இருக்கக்கூடிய வெளிய இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாமே அவங்கள தூக்கிட்டு போயிட்டு கன்ஃபெக்ஷன் ரூம் கூட்டிட்டு போறாங்க. இதுக்கப்புறமா விக்ரம் வந்து கோவமா கமருதீன்ட்ட பேசுறாரு. கமருதீன் வந்து ஆபாசமா வைய ஆரம்பிச்சுறாரு. இவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு வாக்குவாதம் நடக்க ஆரம்பிக்குது. அந்த காருக்குள்ள இருக்கிறவங்க வந்து பாருட்ட சொல்றாங்க, "நீ ஏன் இப்படி பண்ண?" அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு பாரு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, "நான் அப்படிதான் பண்ணுவேன்" அப்படின்ற மாதிரி ஒரு திமிரா பதில் சொல்லியிருக்காங்க. இப்ப இவங்க 2 பேத்துக்கும் ரெட் கார்ட் குடுத்ததுல மக்கள் மத்தியில ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருந்தே இவங்க 2 பேத்துக்கு நெறைய நெகட்டிவ்லாம் வந்துட்டு தான் இருந்துச்சு. அது மட்டும் கிடையாது. ஆக்டர் விஜய் சேதுபதி பத்தியுமே வந்துருந்துச்சு. இவருக்கு சரியா ஹோஸ்ட் பண்ண தெரியல. கேட்க வேண்டிய விஷயங்கள கேட்க மாட்றாரு அப்படின்ற மாரி சொன்னாங்க. ஆனா இந்த வாரம் வந்து அவர் ரெட் கார்ட் குடுத்ததுக்கு அப்புறமா தான் மக்கள் வந்து விஜய் சேதுபதிய இப்ப பாராட்டிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது. இப்ப இணையதளத்துல என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஒரு சில வீடியோஸ்னுடைய கமெண்ட்லாம் போய் பார்க்கும்பொழுது, சாண்ட்ரா அவர்கள் வந்து நடிக்கிறாங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதாவது என்ன அப்படின்னா, அவங்களுக்கு நடந்தது ஒரு அநீதியாவே இருந்தாலுமே கூட, ஆனா அவங்க அந்த இடத்துல பண்ணது ஓவர் ஆக்டிங் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத சொல்லிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.